பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் தாரணம் தூண்டுலாம் தாரணம் சொல்லியிருக்காரு. மதிப்புக்குரிய திருமாவளவன் வந்த காரில் மோதினதாக சொல்லி ஒரு வழக்கறிஞர் அடிச்சிருக்காங்க. அடித்தது திருமாவளவனுடைய ஆட்கள். இதுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சொன்னாங்க, நாங்கள் கேட்குறோம். அதாவது அடித்தது அவங்க. இதில் நாங்கள் சொல்லி திருமாவளவன் அடித்தாருன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களோட கருத்து இது எந்த இதில் பொருந்தும் நீங்கள் கேட்குற கேள்வி. சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காருன்னு திருமாவளவன் அப்படி திருமாவளவன் அறிக்கை விட்டுருக்காரு. ஆர்எஸ் அப்போ எங்கள் கூட்டணிக்கு வந்துட வேண்டியதானே அவர்? அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. அவர் வந்தால் கேட்டுருவோம் சார். பிஜேபி தான் காரணம் சொல்லியிருக்காரு. இல்லை, அது மாதிரி நான் சொல்லக்கூடாது. இல்லை இல்லை இல்லை, அடித்தது அவங்க. குற்றத்தை இன்னொரு மேலே சொல்லி அவங்க சொல்லி அடித்தனால அப்போ பனிஷ்மெண்ட் உங்களுக்கு உண்டு இல்லை? அடித்தது நீங்கள் தானே. அது வந்து யார் வேணாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் சேர்த்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் வந்து எல்லாருமே ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். திருமாவளவன் வந்து தாவேக்கு அதிமுக கூட்டணி வந்த மாதிரி வதந்தி பரப்புறாரு அப்படின்னு சொல்லி தரேன். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு தெரியுமா? எங்கள் கூட்டணி, எங்கள் கட்சியுடைய கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கள் கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவிட்டே இருக்குது. ஆனால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வரும்.